வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரவா கேசரி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரே ஸ்வீட்னா அது ரவா கேசரி தான். பக்குவமான முறையில் வாயில் போட்டால் கரையிற அளவுக்கு டேஸ்ட்டாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு முந்திரியை 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு வறுத்தரலாம். நீங்கள் முந்திரி தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். 10 செகண்ட் வறுபட்ட பிறகு 1/4 கப் அளவுக்கு திராட்சை, ஒரு 10-15 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். திராட்சை பலூன் மாதிரி ஊதி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு ரவையை போட்டுக்கலாம். இது 170 கிராம் அளவு வரும். அளவான தீயிலேயே ஒரு 3 நிமிஷம் இதை கைவிடாமல் வறுக்கணும். கருகிடக்கூடாது. லேசாக கலர் மாறி இருக்குது. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வாணலியில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதித்து வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை போட்டு கலந்து விடணும். இந்த மாதிரி போடும்போதே கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். கட்டி இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். அளவான தீயிலேயே ரவை வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரவை நல்லா வெந்து வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். நான் இதுக்கு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி, 1.25 கப் சர்க்கரை. சர்க்கரையோட அளவு 350 கிராம். சர்க்கரையை போட்டு கலந்து விட்டால் இந்த மாதிரி இலகி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டு கலந்து விட்டுறலாம். கேசரி திக்காயிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். 8 ஏலக்காயை 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாணலியில் அங்கங்கே பபிள்ஸாக வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இந்த கேசரிக்கு நான் 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த பக்குவம் தான் சரியான பக்குவம். பார்க்குறதுக்கு கஞ்சி மாதிரி இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷத்தில் பக்குவமான முறைக்கு வந்துடும். ஒரு 15 நிமிஷம் கழித்து கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பக்குவமான முறையில் வந்திருக்கும். இந்த தீபாவளிக்கு ரொம்ப சுலபமாக இதே மாதிரி இதே அளவுகளோட ரவா கேசரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.